என் பூதப்பருவியில் அனிமல் திரைப்படத்தின் விளக்கங்கள் எல்லாமே நேர்மறையாக தான் இருக்கும், அதாவது பாசிட்டிவாக தான் இருக்கும். கெட்டதை தேடி நான் போனேன், அது என் கண்ணுல படல. என்னையே நான் உத்து பார்த்தேன். என்னை விட கெட்டவன் எவனும் இல்ல. என்னை பொறுத்தவரை குறை கிடையாது, அனைத்துமே நிறைதான். வேணும் வேணாங்கிற அளவுக்கு மீறி திகட்ட அன்பு, காதல், சகோதரம், தோழமை அனைத்தும் காமம் முதற்கொண்டு அனைத்தும் அளவுக்கு மீறி கொடுக்கப்பட்ட படம்தான் அனிமல். ஏனென்றால் அனிமல் என்றாலே விலங்கு ஒரு சைக்கோத்தனமான ஒரு வெறி பிடித்த விலங்கு எவ்வாறு வாழும், அது மனிதன் உருவில் இருந்தால். இதுபோல மனிதர்கள் நம்மிடையே சிலர் உண்டு. அதை பற்றிய விளக்கப்படும் ஒரு படத்தொகுப்பு தான் இந்த படம். முதலில் இந்த படத்தில் இருப்பவர்களில் ஒரு சிலர் மிகவும் விலங்குகள் குணமுடைய ஒரு ஆக்ரோஷமான குணமுடையவர்கள் என்பதை விளக்கி காட்ட பல காட்சிகள் உள்ளது. அதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாக விலங்கு குணமுடைய நாயகன். அவன் தன் அப்பாவின் மீது வைத்துள்ள வெறித்தனமான பாசத்தின் படப்பிடிப்பு. அம்மா, அப்பா எங்க? You know இல்ல, அப்பா is a very busy man. He has to rush to the factory டா. ஒன்னு செய்யலாம், அப்பாவோட ஒரு க்ளோன் ரெடி பண்ணிடலாம். ஒரு அப்பா இங்க வீட்ல, ஒரு அப்பா அங்க ஆபீஸ்ல. க்ளோன் ரெடி பண்ண டைம் எடுக்கும். பாடி டபுள் வேணா பண்ணிடலாம். ஆனா என்னதான் காப்பி பண்ணாலும் அப்பா மாதிரி எதுவும் வராது. திரைக்கதை தான் இந்த படம். இதை காணும்போது இது போன்ற ஒரு பிள்ளை எனக்கில்லையே என்ற ஒரு ஏக்கம் உள்ளது. நீ அடிப்ப, அப்பா என்கிட்ட சொல்லுவாரு, உன்னோட புள்ள உன்ன மாதிரியே வளருவான், அப்போ உனக்கு புரியும்டான்னு. என் அப்பா கிட்ட நான் உங்களை மாதிரி வளராத போது என் பிள்ளை எப்படி என்ன மாதிரி வளருவான்னு கேட்டேன். விலங்கு குணமுடைய நாயகன் தன் அப்பாவின் மீது உள்ள பாசத்தினால் தன் அக்கா கணவனையே கொள்வதும், இரண்டாவதாக விலங்கு குணமுடைய நாயகனின் காதல் அதே போல்தான் வெறித்தனமாக இருக்கும். ஜாடிக்கேத்த மூடிங்குவாங்க, அது மாதிரி விலங்கு குணமுடைய நாயகனுக்கு விலங்கு குணமுடைய நாயகி கிடைப்பது மிகவும் அருமையான விஷயம். அவளோடது விலங்கு குணம் போக போக தெரியும், ஆரம்பத்தில் தெரியாது. பிறகு இதை பற்றிய விளக்கம் நான் கூறுகிறேன். அமெரிக்கால இருந்து இந்தியா வந்து பக்கா அமெரிக்கனாவே ஆயிட்டு. And thank you so much for playing the school song அண்ணா. சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அழகான பொண்ணு ஒருத்தி வீட்டுல இருக்கா. அவளுக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கான். அவ அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்துல ஒருத்தனை மட்டும் குறி வச்சு வீட்டுல இருக்கிற சித்தி, பாட்டி, அத்தை எல்லாம் அண்ணன் ஆக்கிடுறாங்க. எதுக்காக சொல்லு? எனக்கும் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. I know that feeling. I have no sisterly feeling for you. நீ கார்த்திக் எப்படி ஃபீல் பண்றியோ அப்படிதான் என்ன ஃபீல் பண்றியா? என்ன பேசிட்டு இருக்கடா? சொல்லு. சின்ன வயசு நினைவு வருதா உனக்கு? சிறு வயது முதல் கொண்டே அப்பா மீது எவ்வளவு வெறித்தனமாக இருப்பார் நாயகன், விலங்கு குணமுடைய நாயகன் என்பதை அழகாக திரைக்கதை அமைத்திருப்பது மிகவும் அழகு. இதை இன்னும் பாராட்டி கொண்டே போகலாம். I want to be a father. You won't be like your father, right? Father is the best father in the world. Don't ever go there. கீதாஞ்சலி, நீ என்ன வேணாலும் கேளு. Anything dirty, porn பாத்திருக்கியா, பொண்ணுங்க குனியும் போது எட்டி பாத்திருக்கியா, and I'll always give you an honest answer. But not this. Sir, I made some mistakes. ஒரு புள்ளி எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நல்லா வளர்த்திருக்கீங்கப்பா. அக்காவை ராக்கிங் செய்த மாணவர்களை இவ்வாறு தண்டிக்கும் போது அப்பா அவரை அவ்வளவு கோபமாக தண்டிக்கும் விதத்தில்
அவர் தன் அன்பு பாசத்தை அப்பா புரிந்து கொள்ளாததை நினைத்து நாயகன் செய்யும் ஒவ்வொரு உணர்வுபூர்வமான நடிப்பும் அழகானது. காலேஜில் என்ன ரொம்ப ரேகிங் பண்ணுறாங்க. ஐ காண்ட் ஹேண்டில் இட். ரேகிங்னா என்ன பண்ணாங்க? உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இன்சல்ட் பண்ணாங்களா? டச் பண்ணாங்களாக்கா? டச் பண்ணாங்களா? So in this case, என் அக்காவை யார் வம்பு இழுத்தது? என்னடா வாழ்க்கை இது? ஸ்கூல் பையன் நம்ம கிட்ட வந்து பேசுறான். மேம், இந்த குழந்தை கிளாஸ் இன்டர் பண்ணுது, வெளியே அனுப்புங்க. ஏய் பூனைக்குட்டி, வெளியில போய் கத்து போ. நான் மறுபடியும் கேட்கிறேன், என் அக்காவை யார் வம்பு இழுத்தது? ஏய் போடா பே. நீங்க இருக்கா? வந்துடுறா. சார் நான் சொல்றேன், அவங்க 4 பேர் லஞ்சுக்கு அப்புறம் கிளம்பிட்டாங்க. லோகேஷ், சஞ்சீவ், கரண், டிம்பி. சார் நீங்கள் ப்ளீஸ் நாளைக்கு வாங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நான் நாளைக்கு மறுபடியும் வரேன். எனக்காக நீ எதுவும் செய்யணும். இவன் தானா? அக்கா புருஷனுடன் இவ்வாறு தான் தகராறு வரும். அக்கா வந்து சொல்லு கோச்சுக்கிட்டு இருப்பா. அக்காக்காக உடனே போய் மாமாட்ட போய் மன்னிப்பு கேட்பான். அக்கா, யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ. எனக்கு இப்போ அதெல்லாம் தேவையில்லை. நீ முதல்ல போய் வருண் கிட்ட சாரி சொல்லு. மாமா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஹே, எதுக்கு இதெல்லாம்? நாயகனின் காதல். அவர் நாயகன் தன் நண்பனின் தங்கையின் நிச்சயதார்த்த விசேஷத்துக்கு போகும்போது தன் நண்பனின் தங்கையிடம் தன் காதலை அவருக்கு வந்த பாணியில் விலங்கு பார்வையில் அவளிடம் காதலை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் அருமையானது. எதையுமே திறந்த மனதோட தைரியமா பேசணும். காதலை பொறுத்த வரைக்கும் அதை நாயகன் செய்வது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் நாயகன் விலங்கு அல்லவா? முன்னாடிலாம் பொண்ணுங்க பையனை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? முன்னாடினா லெட்ஸ் கோ பேக் இன் டைம். அந்த காலத்துல 2 விதமான ஆட்கள் இருந்தாங்க. ஒன்னு ஆல்பா, இன்னொன்னு மத்தவங்க. ஆல்பா ஸ்ட்ராங்கானவங்க. காட்டுக்குள்ள போய் அவங்க எல்லாத்தையும் வேட்டையாடி கொண்டு வந்தா அதை மத்தவங்க, அதாவது வீக்கரானவங்க எல்லாருக்கும் பிரிச்சு தருவாங்க. அதை வச்சு பெண்கள் சமைச்சு குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் போடுவாங்க. கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பெண்கள் சமையல் மட்டும் செய்ய மாட்டாங்க. எந்த வேட்டைக்கார ஆம்பளையோட குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்கணும்னு கூட அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நீ அங்க இருந்தன்னா எதை சூஸ் பண்ணுவ? அதாவது பஞ்ச் ஆஃப் அரவிந்த்ஸ் இல்ல ஆல்பா? ஆல்ஃபா. கீதாஞ்சலி, you have a big pelvis. You mean to say I'm fat? No, I'm not trying to say you're fat. What I mean to say is you have a big pelvis. You can accommodate healthy babies. அப்பாவும் அவனை அடித்து கண்டித்து தான் வளர்ப்பார். அப்பாவுக்கும் பயம் இருக்கும். என் பேரை சொல்லி இன்னும் எத்தனை பேத்த கொல்ல போறேன்னு தான் கேட்பாரு. காலேஜ்குள்ள கண் எடுத்துட்டு போயிருக்க, உன் மூளை கெட்டு போச்சானே? How dare you? And then you fired the gun also? இதுல யாருக்குமே விருப்பம் இல்ல. தன் அப்பாவின் மீது இருக்கும் பாசம் மட்டும் இல்ல, எல்லா பேத்து மேலேயும் தான் பாசம். அது அப்பா விட்டு இருக்கிறது கொஞ்சம் அளவுக்கு மீறின விஷயம். அப்பா தான் ஆணிவேர், அதனால அவனுக்கு அப்படி பாசம். You know how much I love you guys, right? I know now. Come here. You trust me? Yes, and I trust you. அப்பாவின் கோபத்தின் பின் காதலி வந்து நிற்கும் விதமும், அவர்கள் காதலி வீட்டில் போய் தன் காதலை சொல்லும் விதமும் மிகவும் அழகானது, அருமையானது. அப்பா, this is கீதாஞ்சலி. வணக்கம் அங்கிள். அப்பா, நான் இங்க இருக்கிறதுக்காக திரும்ப வரலப்பா.
we are getting married, பா. நடந்துருச்சு. கீதா ஏதாவது பேசுடி. உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ சும்மா இரு கார்த்திக். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவா? வெக்கம் கெட்டவ. போதும் இவ பண்ணதெல்லாம். எழுந்திரு கீதா. கெட் அப். காதலியுடன் உடல் உறவு வைத்துக் கொள்வது ஒரு சாதாரண விஷயம். இந்த விமர்சனத்தை பார்த்துவிட்டு பூமர் அங்கிள், காஜி புடித அங்கிள் என்று கூறுபவர்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். தயவு செய்து இதை தொடர்ந்து காண வேண்டாம். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் நான் கூறும் கருத்துக்களை கேட்டு இந்த படத்தின் விளக்கத்தை புரிந்து கொண்டால் இது எவ்வளவு நல்ல அருமையான திரைக்காவியம் என்பது உங்களுக்கு புரியும். அப்பாவின் மீது உள்ள கோபத்தினால் மகனின் இந்த ஒரு வெறித்தனமான பாசத்தை அப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பயம் அவருக்கு. அப்பாவை யாரோ கொல்ல துடிக்கிறார்கள் என்று அவர்களை கண்டுபிடிக்க அவர் அப்பாவுக்கு பதிலாக ஒரு டூப்ளிகேட் அப்பாவை உருவாக்கி அவர் இறந்த பிறகு தன் சொந்த அக்கா கணவன் என்று தெரிந்து அவரை கொல்லும் அந்த காட்சி மிகவும் அழகு, அற்புதம். Meet Pani. You're looking well. அப்பாவை கொல்ல முயன்றவரை டூப்ளிகேட் அப்பாவை பயன்படுத்தி கண்டுபிடித்து அவனை கொன்றுவிடும் நாயகனின் அதனுடன் பாதி முடிகிறது. அடுத்ததாக வேண்டாம், நானே வந்துட்டேன் உன் முன்னாடி. எது மேலாம் நீ உயிரை வச்சிருக்கியோ, உன் பொண்டாட்டி, உன் பசங்க, உன் அம்மா அப்பா, உன் வேலை, உன் வீடு எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன். ஏய், உன் பிரதர் என் குரலை கேட்கறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான்ல. என்னோட பேர் ரன் விஜய் சிங் பல்பீர். இப்போ போய் சேரு. ஒரு பெண் வர்றா. அவள் இன்னொரு தன் அப்பாவை கொல்ல நினைக்கிறவனுடைய ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிட்றான். அவ வாயில இருந்தே வெளியே கொண்டு வர்றதுக்காக அவன் மீது காதலாக இருந்து அவளோட உடலுறவு வைத்து அவள்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை கறக்குறான். இதுக்காக அவளோட செக்ஸ் வச்சுக்கிறான். உண்மையாக வெளிநாட்டில் இருந்து அப்பாவை கொல்ல முயற்சிக்கும் நபரை கண்டுபிடிப்பது மிகவும் அழகானது. அப்புறம் உங்களுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கு. ஏன்னா அவன் உங்க அப்பாவை சித்தப்பான்னு சொல்லிதான் பேசுவான். இந்த பிளாஸ்ட் உங்களை சாகடிக்கிறதுக்காக தான். இந்த பிளாஸ்ட் ஒன்று பேச வைக்கணுங்கிறதுக்காக. இந்த கண்ணீர் உண்மை. அன்னைக்கு வந்த கண்ணீர் இல்ல. முதல் நாளே கண்டுபிடிச்சிட்ட நீ யாருன்னு. அப்போ இதெல்லாம் எதுக்காக? உண்மைக்காக. அவளுடன் உறவு வைத்துக் கொள்வது தன் அப்பாவை அனுப்பிய ஆள் யார் என்று அவள் வாயிலிருந்து வரவைப்பதற்கு தானே தவிர அவள் மீது ஏற்பட்ட மோகத்தினால் அல்ல. இதுதான் வழின்ட்டு இல்லை. இந்த படத்தோடைய டைரக்டரோடைய நோக்கம், கருத்து அது. சரியா? அவன் இது மாதிரி ட்ரீட் பண்ணி அவள் வாயிலிருந்து மனம் மோந்து சொல்லணும். அவளிடம் இவன் நடித்துதான் உடலுறவு வைத்துக் கொள்வான். ஆனால் அந்த நடிப்பையும் உண்மை என நம்பி அவள் எல்லா உண்மையிலும் சொல்லி அவள் இவன் மீது காதல் கொள்வது மிகவும் அழகான மனமாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயமாக எனக்கு தோன்றுகிறது. அவள் எதிரினோட ஆளுங்கும் போது அவன் கூட இருக்கிற சகோதரர்கள், சிங் சகோதரர்கள் அவளை ஒரு வார்த்தைக்கு பேச போகும்போது அவன் சொல்லுவான், இல்லை அவளும் அண்ணிதான். ஏன்னா நான் அவள்கிட்ட இருந்து விஷயம் வர்றதுக்காகத்தான் அவள்கிட்ட பழகினேன், படுத்தேன். ஆனா அவ என்னை உண்மையிலேயே காதலிக்கிறாங்கிறத உணர்ந்துருவான் நாயகன். இதனால அவனை சத்தம் போடுவான். அந்த சிறுகி என்ன செய்யுது? சங்கராமண்ண, அவளை மரியாதையா நடத்துங்க. அவ எங்க போகணும்னு நினைச்சாலும் எப்ப போகணும்னாலும்
ஏற்பாடு பண்ணுங்க. தன்னுடைய சகோதரர்கள் பல சிங் வந்து பாடி கார்டாக இருப்பாங்க. அவங்க வந்து பல பெண்களுடன் வந்து உடலுறவு வச்சுக்கிறதுக்காக மாமா வேலை பார்த்து ஒருத்தன் இருப்பான். அவனோட பல பெண்களோட இருப்பாங்க. அப்பங்க வந்து கண்டிப்பான். ஆமாம், ஏன்னா அவன் வில்லன் அனுப்பிய அந்த பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது யார் வில்லன், யார் தன் அப்பாவை கொலை பண்ணுவதற்காக இவளை அனுப்பிச்சிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவளோட உடலுறவு வச்சுக்குவான். அவள் மீது இருக்கிற காம ஆசையினால் வச்சிருக்க மாட்டான். தன் மனைவியை தவிர வேற யாரையுமே அப்படி நினைக்க மாட்டான். ஆனா தேவைப்பட்டால் உடலுறவு வைத்துக் கொண்டு கூட உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்துவது அவனுடைய இயல்பு. அப்படி காமத்தோடு அவள்கிட்ட பழகியிருந்தானா இவர்கள் தம்பியை வந்து பல பெண்களோட இருக்கும்போது எப்படி கண்டிப்பான்? அன்னைக்கு துரோகம் பண்ணுவேன்னு எப்படி வார்த்தை வரும்? அவன் தன் மனைவிக்கு துரோகமாக நினைத்து அவன் செய்யல. தன் அப்பாவுக்காக இவள் யார் என்பதும் இவளை அனுப்பிவிட்ட ஆள் யார் என்பதையும் கண்டுபிடிப்பதற்காகத்தான் அவன் செய்யறான். உங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுல, வெக்கமா இல்ல? மஞ்சூர், உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால? ப்ரோ, நான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகல. அண்ணி பக்கத்துல இல்லைன்னா எல்லாமே பண்ணுவீங்களா? Any of them can have a hidden camera on them. வீட்டை ஸ்கேன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். பேசிக் த்ரெட் நம்ம சுத்தி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? தன் மனைவியை விட்டு வேறொருத்தியோட உடலுறவு வச்சா இவனை மாதிரி பணக்காரர்கள் வந்து அசால்ட்டா கடந்து போகிறதுக்கு வாய் இருக்குது. ஆனா அவன் மனைவிக்கு தெரிந்தும் அவன் மனைவியை சமாதானப்படுத்தி தன் அப்பாவுக்காக செய்கின்ற விஷயம் என்பதை உணர்த்தும் விதமும் அதை புரிந்து கொள்ளாத நாயகியின் மனமும் அழகான கதையாக்கம், திரைக்கதையாக்கம். Gitanjali, kids are sleeping. Now we're fucking worried about the kids. Fucking stay away from us. தன் மனைவியும் இப்படி செய்யறது அப்பா மேல இருக்க பாசம் இல்ல, உனக்கு பிடிச்ச நோயின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் நாயகி விலங்கு என்பதை அவள் குணத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரும் விதம் மிகவும் அழகு, அருமை. I don't give a fuck about your father. Don't go there, Gitanjali. You must have had a very good time with her, na? I've seen the girl. She's a very pretty girl. அவளுக்கு கூட ரொம்ப பெரிய pelvis இருக்குல்ல? She can also accommodate healthy babies. பாவக்கடி போய் குழந்தை பெத்துக்கோ. No, அதெல்லாம் இல்ல கீதாஞ்சலி. அப்பா கிட்ட சண்டை போடும்போது எல்லா கொலைகளையும் செய்துட்டு வந்த அப்பாட்ட தான் சின்ன பிள்ளையில ஏற்பட்டதுன வலியை சொல்லும் விதம் அவ்வளவு அழகாக இருக்கும். அம்மாட்ட சொல்லுவான், அம்மா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, நீங்க வராதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எவ்வளவு வலியான வார்த்தைகள் தெரியுமா? What would you want? Alright பா, let's play a game. விஜய், அம்மா வெளியே போங்க. இது என் அப்பாவுக்கும் எனக்கும் பர்சனல் மொமெண்ட். Quiet! Jyoti, come and sit here. வராதீங்கம்மா. Come and sit here. அம்மா ப்ளீஸ். 36 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. லீவ். அப்படி என்ன சொல்ல இருக்கு? ஒரு அப்பா அடுத்த ஜென்மத்துல எனக்கு நான் உனக்கு பிள்ளையா பிறக்கிறேன், அதுக்கடுத்து நீ ஒழுங்கா வள, அதுக்கடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு திருப்பி அப்பாவை பிறக்கிறேன், அப்பங்க கண்டிப்பா இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது ஒரு மகனால எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எவ்வளவு பெரிய விலங்கு, எவ்வளவு கோபமானவனாக இருந்தாலும் அப்பாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு நெஞ்சம் உடைந்து தன் தாத்தாவை பிடித்து கட்டி அழுகிறான். அடுத்த ஜென்மத்துல நீ அப்பா, நான் உனக்கு பையன். நான் செஞ்ச எந்த தப்பையும் அத நீ பண்ணாத. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல நான் திரும்பவும் அப்பா, நீ அப்ப என் பையன். அப்ப நான் எவ்வளவு அன்பு காட்டுவேன்னு நீயே பாப்ப. அத பார்த்துட்டு நீ சொல்லுவ that my father is the best father in the world. தன்னை விட்டு அமெரிக்காவிற்கு பிரிந்து செல்வதாக போகிறாள். அப்போது தன்னை போலேயே தன் மகன் ஓடி வந்து அப்பாவின் மீது உள்ள பாசத்தினால் கட்டி அணைக்கும் விதம். மனமே எல்லா வலியும் எனக்காய் சுமக்கும் அப்பா நீய நிஜமே. கண்ணீரில்லா வாழ்க்கை தரா உன் கால்களோடி நின்றது. நீ என் உலகம், நீ என் இதயம், நீதான் எதுவும் அப்பா. நீ என் கனவு, நீ என் சிறகு, நீதான். இது மிகவும் திகட்டும் அளவுக்கு
அனைத்து விதமான உணர்ச்சிகளும் காட்டப்பட்டுள்ளது. இதுவே எனக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியும் தந்துள்ளது. மொத்தத்தில் விலங்கு அற்புதம், அழகு. இதை பாராட்டி கொண்டிருந்தால் ஒவ்வொரு படக்காட்சியும் அவ்வளவு அழகாக, அவ்வளவு வெறித்தனமாக எடுக்கப்பட்டதை சொல்லிக்கொண்டே போகலாம். என் பூதப்பார்வை அனிமல் விலங்கு படத்தில் எந்தவித குறைபாடும் இல்லை. இன்னும் அடுத்த தொடராக அனிமல் பார்க் என்று வரப்போகிறது. அது இதைவிட அருமையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அதை எதிர்பார்த்து இருக்கிறேன்.